இன்றைக்கி ஆல்ட்ரேஷன் டெய்லரிங்கில் சாரீக்கு ஃபால்ஸ் எப்படி வைக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். சாரீக்கு ஃபால்ஸு அதுக்கு தகுந்த மாதிரி கரெக்டான கலரில் வாங்கிக்கலாம். அதை முந்தியிலேருந்து நேர் ஆப்போசிட்டில் சாரீ எப்படி கட்டுவோமோ அந்த பகுதியிலேருந்து கீழ் பகுதியை நம்ம செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு ஃபால்ஸை இந்த மாதிரி ஓரம் அடிக்கும்போதே பாருங்கள், அந்த மடிப்புக்குள்ளே ஃபால்ஸை வச்சு நம்ம ஓரத்தை க்ளோஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஓரத்தை அடித்ததுக்கப்புறமா அப்படியே நம்ம டர்ன் பண்ணிக்கலாம். துணியை மட்டும் திருப்பிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கரெக்டாக கீழ்ப்பகுதியில் அந்த சேலையோட ஓரத்தில் நம்ம அடிச்சுக்கிட்டே வரலாம். கீழே இந்த மாதிரி ஃபால்ஸையும் சேலையையும் ஜாயின் பண்ணும்போது மெதுவாக நான் உங்களுக்கு கேமராவை ஸ்பீட் பண்ணியிருக்கேன். ஆனால் தைக்கும்போது மெதுவாக கரெக்டாக அந்த எட்ஜில் வச்சு நீட்டாக அடிச்சுட்டே வரணும். கரெக்டாக எண்டில் ஒரு மடக்கி அடிச்சிடணும். இப்போ நம்ம மேல் பகுதியை நம்ம அடிக்க போகிறோம். இப்போ தான் நம்ம கவனமாக அடிக்கணும். பாருங்கள், நான் கையில் ஒவ்வொரு இடத்தையும் இந்த மாதிரி விரித்து விட்டு எல்லா இடத்துலையுமே சேம் அந்த மாதிரி விரித்து விட்டு தான் அடிக்கிறேன். பாருங்கள், ஆனால் துணியையோ சேலையையோ நம்ம இழுக்கக்கூடாது. இழுத்தோன்னா ஃபால்ஸ் நீட்டாக வராது. ஒரு சிலர் மேல் பகுதியை ஹெம்மிங் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஹெம்மிங் பண்ணால் 150 ரூபாயிலேருந்து 200 ரூபா வரைக்கும் சார்ஜ் பண்ணுவாங்க. இப்போ லாஸ்ட்டாக எண்டு வந்துருச்சு. அந்த எண்டில் இந்த மாதிரி கோணையெல்லாம் வரக்கூடாது. அப்படி வந்துச்சுன்னா நீங்கள் ஃபால்ஸ் அடித்தது தப்பு. பாருங்கள், இந்த மாதிரி நேராக இருக்கணும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா தான் நீங்கள் தைச்சிருக்கிறது கரெக்டு. பாருங்கள், தைச்சதுக்கப்புறம் திருப்பி பாருங்கள் எங்கேயுமே சுருக்கம் இல்லை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.